உங்களை போன்ற அமைப்புகள் அதற்கு வழி செய்கின்றன. அது பாராட்டப்பட வேண்டிய விடயம். குறிப்பாக சொல்லப்பட வேண்டியது என்னவென்றால், அந்த உதவிகள் எல்லோரையும் கஷ்டப்பட்ட அல்லது அங்கு வினப்பட்ட அல்லது மாற்றுத்திறனுடைய அவர்களுக்கு போய் அடைகின்றதா? விநாயகமூர்த்தி என்ற ஒரு தம்பிக்கு அவருக்கு உண்மையாக அவரை தெரிய செய்ததை நாங்கள் மிகவும் மனப்பூர்வமாக நன்றி சொல்ல வேணும். அவருக்கு கால் இல்லை, அவருடைய குடும்ப நிலைமை சரியான கஷ்டம். அவருக்கு படிக்கிற பிள்ளைகள் 4 பேர் இருக்கிறார்கள். உண்மையிலேயே சாப்பிட கஷ்டமாக இருந்த அந்த குடும்பம் இப்போவும் கஷ்டம்தான். இருந்தாலும் அவர்களுக்கு இப்போ வெளிநாட்டு உதவி என்று கிடைத்து அவர்கள் ஒரு கோழி வளர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா பெறுமதியான கொடுப்பனவு கிடைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அதை இட்டு அன்று என்னோட கதைக்கும் போது அவருடைய மனைவி சொல்லியிருந்தார், எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் இதே நேரத்தில் இந்த பாஸ்கரன் என்றவர் எனக்கு தெரியாது. நான் ஒரு இதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கேன். ஒரு கதைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். நான் இதே நேரத்தில் எனக்கு இப்போதைக்கு இந்த உதவி கிடைச்சதை நான் பேர் மகிழ்ச்சி அடைகிறேன். இது சாந்தபுரம் கிராம ஒரு சங்கத்தின் தலைவர். என்னுடைய பேர் காளிதாஸ் நாகேந்திரகுமார். சாந்தபுரத்தை பொறுத்தளவில் இது ஒரு பின்தாங்கிய கிராமம். மிகவும் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஆக்கள்லாம் இங்கே 95% குடியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்னவென்று சொன்னால், அவர் கோட்டையும் சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்து அதற்கு கோழியும் வாங்கி கொடுத்து அது 3 மாதம் அதை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய மருந்துகளும் வழங்கப்பட்டு உணவுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உதவியை ஒரு நேரடியாக கண்காணித்து செய்கிறது மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது. விசேஷமாக இப்படியான ஊனமுற்றவர்களுக்கு மற்றவர் உதவி செய்வார்கள் என்கின்ற எண்ணத்தை விட நம்முடைய சமூகம் இது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இழப்புகளை சந்தித்து வேதனைகள் மத்திகளில் வாழ்ந்த சமூகம் இது. இதற்கு பிறகு யார் இப்படிப்பட்ட வலுவிழந்தவர்களை கட்டி எழுப்புவார்கள் என்று நாங்கள் மற்றவர்களை பார்ப்பதை விட இந்த உறவுக்காரர்களாக இருக்கிற நீங்கள் இதற்கு முன் இவருடைய வாழ்க்கையை கட்டு எழுப்பியவர்களாக இருந்தால் அது மிகவும் பெரிதான உதவியாக இருக்கும். நீங்கள் கொடுக்கிற ஒரு சிறு தொகை பணம் கூட
அவருடைய வாழ்க்கையை ஆசிரியர் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் காணப்படும் என்பதில் எந்த விதமான மாற்றமில்லை. நாங்கள் அநேக ஊனமுற்ற வலுவிழந்த விதவைகளுடைய வாழ்க்கைகளை நாங்கள் போதகர் என்ற ரீதியிலே நான் சந்தித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை மிகவும் கவலைக்கிடமாக காணப்படுகிறது. சிலர் அவருடைய வாழ்க்கையிலே நாளாந்த உணவுகளுக்கு கூட, பிள்ளைகளுடைய படிப்பு வாழ்க்கைக்கு கூட மிகவும் கஷ்டமான நிலைகளில் துயரத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் நினைத்தால் நிச்சயமாக இந்த வலுவிழந்தவர்கள், மிகவும் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனாதைகள் எல்லோருக்கும் உதவிகளை செய்ய முடியும். அப்படி தாங்கள் செய்யும் பொழுது உண்மையிலே இந்த வலுவிழந்தவர்கள், அனாதைகளை கூட நாங்கள் ஒரு சமாந்தரமான நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று சொல்லி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈழத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் மகனுக்காகவும் உழைக்க வேணும் என்று விரும்புகிறார்கள், உழைக்கிறார்கள், மேலதிகமாக வேலை செய்கிறார்கள் என்றும் நாங்கள் அறிகிறோம். இப்போ உங்களை போல பலரும் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் வாயிலாக அறிகிறோம். அப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகமும் ஒவ்வொரு தமிழனையும் நிமிந்து வாழ நிலைநிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்றோம், 3 நேரம் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அவைகளை ஒரு நேரமாவது நினைக்க வேண்டிய கட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பக்கங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய கஷ்டங்களை கண்டு அவர்களுக்கு வீடுகள், அவர்களுக்கு வசதிகள், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்புகளை ஊடகத்துறையிலே நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மண்ணில் நடந்த இந்த 3 தசாப்த கால யுத்தத்தின் பின்னர் உதவி செய்வதற்கென்று பலர் வந்தார்கள். நானும் உதவி செய்ய வந்த பல அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பாக இருந்தேன். சில அமைப்புகளோடு நான் இணைந்து செயல்பட்டு கொண்டேன். அவர்கள் கொண்டு வருகின்ற பணத்தில் ஒரு தொகை பணத்தை ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு எடுப்பதாகவே பெரிய வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற சர்வதேச நிறுவனங்கள் செய்கின்றதை நான் அறிந்திருந்தேன், தெளிவாக அறிந்திருந்தேன். அவர்கள் இவ்வளவு தொகையை இட்டால் அதுக்கு வேலையாட்களை தங்களிடம் போடுவது அல்லது அது போன்ற வசதிகளை செய்து கொண்டு அப்படியான ஒரு நிலை இருக்கின்ற வேளையில் விருப்பமாக உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தாமாகவே ஒரு பெரிய அமைப்புன்னு சொல்லி காட்டிக்கொள்ளாமல் சிறிய சிறிய உதவிகளை பெற்று நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த பணி சிறப்பானது. தொடருங்கள். தேவையில் உள்ளவர்கள் இன்னும் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய இந்த உதவிகள் சென்றடையட்டும். சிறிய உதவி என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. அது நீண்ட காலத்தில் அவர்களுக்கு வாழ்வில் நம்பிக்கையை வாழக்கூடிய தன்மை எத்தனையோ விடயங்களை கொடுக்க போகிறது. மனிதர்கள் எல்லோரும் இந்த மண்ணில் மகிழ்வாக வாழ வேண்டும். நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்.